தாப்பா தாப்பா வணக்கம் வணக்கம் நண்பர்களே. தாப்பாவில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு ஆத்ம நிலையம், ஜெகத்குரு சத்குரு ஸ்ரீ ஜெகநாதர் சுவாமி ஆத்ம நிலையம். இந்த வீடியோவை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யுங்க வீடியோவை. நம்மளுடைய சேனலில் நிறையா வீடியோக்கள் இருக்கின்றன, 300க்கும் மேற்பட்ட வீடியோக்கள். அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அருமையான வீடியோக்களை உங்களுக்கு எடுத்துக்கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். ப்ளீஸ் கிளிக் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச். இதுதான் நம்மளுடைய சத்குரு ஸ்ரீ ஜெகநாதர் சுவாமி ஆத்ம நிலையம் தாப்பாளவில் இருக்கின்றது. இதில் என்ன ஒரு சிறப்புனா, நீங்கள் இந்த ஆலயத்தில் காலையில் 6:30 மணிலிருந்து மாலை 9 மணி வரை நீங்கள் இங்கே தியானம் செய்து நீங்கள் இங்கே வரலாம். ஆலயம் திறந்திருக்கும். அருமையான இடத்தில் இருக்கின்றது. அங்கே பசுமாடுகள், கோஷாலா பசுமாடுகள் இருக்கின்றன. அருமையான ஒரு சூழ்நிலை. இந்த வெளிப்புறம் அருமையான சுற்றுப்புறத்தில் இருக்கின்றது இந்த இடம். அருமையான பசுமையான சுற்றுப்புறம். வாருங்கள் நண்பர்களே. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அருமையான ஆலய அலுவலகம். இந்த ஆலயம் என்னென்னா, சித்தர்கள், இங்கே நிறைய சித்தர்களுடைய சிலைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு தூணிலும் சித்தர்களுடைய சிலையை மிகவும் அருமையாக வடித்திருக்கின்றார்கள். அகத்தியர், இதுதான் சத்குரு ஸ்ரீ ஜெகநாதர் சுவாமி ஜீவசமாதி அடைந்த இடம். அவருடைய ஜீவசமாதி இந்த சிவன் சிலைக்கு அடியிலே இருக்கின்றது. மிகவும் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு இடம் தாப்பாவில். சத்குரு ஸ்ரீ ஜெகநாதர் சுவாமி ஜீவசமாதி.
இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னென்னா, நான் சற்று முன்பு சொன்னது போல் இது வந்து காலையில் 6:30 மணி 7 மணிலேருந்து மாலை 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். நீங்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து அமர்ந்து தியானம் செய்யலாம். ஆலயம் வந்து காலையில் 6:30 மணியிலிருந்து 9 மணி வரை இந்த சந்நிதி வந்து திறந்திருக்கும். இருந்த போதிலும் 12 மணிக்கு வந்து இந்த இரும்பு கதவு அதை வந்து சாத்துவார்கள். இருந்த போதிலும் அந்த இரும்பு கதவில் வந்து இருக்கக்கூடிய அதன் வாயிலாக நாம் வந்து தியானம் செய்யலாம். இதுதான் இந்த ஆலயத்துடைய சிறப்பு. அருமையான ஒரு தியானம் செய்யக்கூடிய ஒரு நிலை. இங்கே வந்து நிறையா மக்கள் வருகின்றார்கள். இன்றைக்கு வந்து நேற்றைய தினம் பௌர்ணமி, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024. மழை பெய்து கொண்டு இருக்கின்றது. இங்கே வந்து நிறையா மரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மரத்துக்கும் வந்து ஒரு பேர். இது வந்து வில்வ மரம் அந்த மாதிரி நிறையா மரங்கள் நம்மளுடைய இந்துக்களுடைய சிறப்பு மரங்கள் இங்கே ஆலயத்தில் இருந்து அந்த மரங்கள் பேர் வைத்து அதை எழுதியிருக்கின்றார்கள். மிகவும் சிறப்பாக இருக்கின்றது இந்த ஆலயம். மிகவும் தியானத்துக்கு வந்து ஒரு அருமையான இடம். இங்கே வந்து அமர்ந்து சர்க்குரு ஸ்ரீ ஜெகநாதர் சுவாமி ஜீவ சமாதி அடைந்த இடம். அவர் ஜீவ சமாதி அடைந்த இடம். ஜீவ சமாதி. இப்போது மணி 12. அந்த கதவை வந்து மூடுவார்கள். இருந்த போதிலும் நீங்கள் வந்து அமர்ந்து இங்கே தியானம் செய்யலாம். 9 மணி வரை அலுவல் இருக்கின்றவர்கள் நீங்கள் வந்து எந்த நேரமும் நீங்கள் வரலாம். எல்லா தினங்களிலும் இந்த ஆலயம் வந்து திறந்திருக்கும். அருமையான ஒரு தியானம் செய்யக்கூடிய ஒரு இடம். தியானம் செய்வதற்கு சில முறைகளை நாம் பின்பற்றினால் அது சிறப்பாக இருக்கும். அந்த இரும்பு கதவை வந்து அவர்கள் போட்டிருந்தாலும் அதன் வாயிலாக நாம் வந்து ஜீவ சமாதியை பார்த்து தியானம் செய்யலாம். எந்த ஒரு தடங்களும் இல்லை. 9 மணி வரை திறந்திருக்கும். இந்த இரும்பு கதவு போட்டிருந்தாலும் அதன் வாயிலாக நீங்கள் வந்து பார்க்கலாம். உள்ளுக்கு சிவன் சிலை வந்து இருக்கின்றது. ஜீவ சமாதிக்கு மேல் 6 மணிக்கு அபிஷேகம், 7 மணிக்கு பூஜை, கதவு திறக்கப்படும். 9 மணி வரை கதவு திறந்து தரிசனம் செய்யலாம். அருமையான ஒரு ஆலயம். காலை 6:30 மணியிலிருந்து 9 மணி வரை இந்த ஆலயத்துக்கு வந்து அமர்ந்து நீங்கள் தியானம் செய்யலாம். இந்த வீடியோவை வந்து கிளிக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை ஜஸ்ட் கிளிக் செய்யுங்க. அது எந்த ஒரு செலவும் இல்லை. இங்கே வந்து ஜீவ சமாதியில் வந்து தியானம் செய்வதற்கு சில வழிமுறைகளை சொல்லியிருக்கின்றார்கள். அதை பின்பற்றினால் சிறப்பாக இருக்கும்.
அருமையான ஒரு இடம் தியானம் செய்வதற்கு. தாப்பாவில் இருக்கின்றது. தாப்பா கேம்ரன் மலைக்கு ஏறுகின்றவர்கள் இங்கே தாப்பாவில் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து தியானம் செய்து உங்களால் முடிந்த நன்கொடைகளை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதே நேரத்தில் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆலயத்தில் வந்து தினசரி 12 மணிக்கு பூஜைக்கு பிறகு அன்னதானம் இருக்கின்றது. சற்று முன்பு பூஜையை பார்த்தீர்கள், அன்னதானம் இருக்கின்றது. நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகள் அல்லது உங்களுடைய திருமண நாட்களை முன்னிட்டு நீங்கள் அன்னதானம் செய்யலாம். பசியார நீங்கள் செய்யலாம். ஆலய நிர்வாகஸ்தர்களை வந்து நீங்கள் நாடலாம். இதுதான் அந்த கான்டாக்ட் நம்பரு. நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்வது என்று நீங்கள் வேணும்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் செய்து நீங்கள் உங்களுடைய நன்கொடைகளை வந்து நீங்கள் கொடுக்கலாம். பழங்களோ பூக்களோ பணமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய திருமணம் நாட்களை முன்னிட்டு அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய பிறந்த நாள்களை முன்னிட்டு நீங்கள் பூஜை அன்னதானம் செய்வது என்றால் நீங்கள் வந்து இங்கே இவர்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அருமையான ஒரு இடம். குமரகுரு சந்நிதி. குமரகுரு சந்நிதி நான் சொன்னது போல் இது ஆலயத்துடைய தோட்டம். இந்த தோட்டத்தில் வந்து பல மாதிரியான மரங்களை வந்து நட்டு வைத்திருக்கின்றார்கள். எல்லாத்துக்கும் ஒரு பேர். வாருங்கள், இங்கே வந்து நம்மளுடைய பாரம்பரிய மரங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் வந்து மிகவும் சிறப்பாக பேரிட்டு வைத்திருக்கின்றார்கள். அன்னதான மண்டபத்துக்கு செல்லக்கூடிய இடம். நேற்றைய தினம் பௌர்ணமி பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்துடைய அருமையான வேலைப்பாடு. மழை நீர் ஆலய யானையுடைய தந்தத்திலிருந்து வெளியாகின்றது. அருமையான கலை வேலைப்பாடு.
ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அந்த ரீதியில் வந்து அருமையான தியானம் இருக்கக்கூடிய ஒரு இடம். இப்போது மணி வந்து 12:40 இருந்த போதிலும் நீங்கள் வந்தீர்கள் என்றால் மதிய உணவு வந்து இங்கே சிறப்பாக இருக்கின்றது. அதை சாப்பிட்ட பிறகு வந்து அமர்ந்து நீங்கள் உங்களுடைய தியானத்தை வந்து நீங்கள் செய்யலாம். இரும்பு கதவை வந்து போட்டிருந்தாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம் சுவாமியை. மிகவும் மிகவும் ஒரு அருமையான ஒரு ஆலயம். முக்கியமாக என்னன்னா, நீங்கள் எந்த நேரத்திலையும் நீங்கள் வரலாம். ஆலயம் திறந்திருக்கும். நீங்கள் வந்து அமர்ந்து தியானம் செய்யலாம். இதுதான் முக்கியம். ஒரு ஆலயத்தில் வந்து நாம் வரும்போது ஆலயத்தில் வந்து மூர்த்தியை வந்து நாம் பார்த்தால் நமக்கு ஒரு தனி சிறப்பு. அந்த ரீதியில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காலை 6:30 மணியிலிருந்து மாலை 9 மணி வரை நீங்கள் வரலாம். சந்நிதி திறந்திருக்கும். நீங்கள் தியானம் செய்யலாம். நம்மளோட வீடியோக்களை வந்து இந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். டக்குன்னு ஒரு பட்டன் நமக்குங்க, சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். தயவுசெய்து அதை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன். ப்ளீஸ் கிளிக், கிவ் us a support. சத்குரு ஸ்ரீ ஜெகநாத் சுவாமி ஜீவ சமாதி அருமையான ஒரு இடம். வந்து அமர்ந்து இந்த ஆலயத்தில் தியானம் செய்தால் மனதுக்கு ஒரு நிம்மதி. வாருங்கள் நண்பர்களே. அருமையான அமைப்பு, பசுமையான சுற்றி இருக்கக்கூடிய பச்சை என்று இருக்கக்கூடிய நிலை. இந்த வீடியோவை வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தாப்பா ஸ்ரீ ஜெகநாதர் சித்தர்.